சவுதியில் மது விற்பனைக்கு அனுமதி. வெளிநாட்டினர் மதுக்களை வாங்கலாம். ஆனா ஒரே ஒரு மேஜர் கண்டிஷன். சவுதியில் கடந்த பல ஆண்டுகளாகவே பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே சவுதி இப்போது திடீரென தனது கொள்கையில் ஒரு முக்கிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. அதன்படி சவுதியில் வசிக்கும் வெளிநாட்டினர் இனி அங்கு மதுபானத்தை வாங்கலாம். இதற்காக சவுதி தலைநகரில் ஒரு மதுபான கடையும் இருக்கிறது. பெரும்பாலான அரபு நாடுகளில் பூரண மதுவிலக்கு இருக்கும். இஸ்லாமிய மத நம்பிக்கைகளின்படி மது குடிக்கக்கூடாது என்பதால் பல அரபு நாடுகளில் மதுவிலக்கு இருக்கும். ஆனால் இப்போது உலக பொருளாதாரமும் சர்வதேச பொருளாதாரமும் மாறி வரும் சூழலில் இந்த கொள்கையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவே தெரிகிறது. மதுவுக்கு அனுமதி இல்லாத நாடுகளில் ஒன்றுதான் சவுதி அரேபியா. முஸ்லிம் நாடான சவுதியில் பல காலமாகவே மது விற்பனைக்கு அனுமதி கிடையாது. இதற்கிடையே மது விற்பனை தொடர்பான விதிகளில் சவுதி அரசு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. தனது மதுபான விற்பனை கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது. அங்கு மது விற்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அனைத்து தரப்பினருக்கும் அனுமதி இல்லை. அங்கு வசிக்கும் முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டு வாழ் மக்களுக்காக மட்டுமே இந்த அனுமதி தரப்பட்டுள்ளது. முஸ்லிம் மதத்தை பின்பற்றாத வெளிநாட்டினரின் மாத வருமானம் சுமார் $13,300 இருந்தால் அவர்கள் மது வாங்க முடியுமா? இதற்காக தலைநகர் ரியாத்தில் மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. சவுதியில் திறக்கப்பட்ட ஒரே மதுபான கடை இதுவாகும். இஸ்லாமிய நாடான சவுதியில் ஏற்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான கொள்கை மாற்றம் இதுவாகும். முஸ்லிம்கள் தங்கள் மத நம்பிக்கையின்படி மதுபானத்தை தவிர்க்கிறார்கள். மேலும் இஸ்லாம் மதத்தின் 2 புனித தலங்களும் சவுதி அரேபியாவில் தான் அமைந்துள்ளது. இதன் காரணமாகவே அங்கு மதுவுக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இருப்பினும் கடந்த சில காலமாகவே சவுதி பல பழமைவாத கருத்துக்களை திரும்ப பெற்று வருகிறது. பெண்கள் கார் ஓட்டுவதற்கு விதிக்கப்பட்ட தடை கூட சமீபத்தில் தான் வாபஸ் பெறப்பட்டது. இந்த சூழலில்தான் மதுவுக்கும் சவுதி அனுமதி கொடுத்துள்ளது. சவுதி பொருளாதாரமும் முழுக்க கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பியிருக்கிறது. ஆனால் அந்த நிலையை மாற்றி பொருளாதாரத்தை பலதரப்பட்ட முயற்சியில் சவுதி இறங்கியுள்ளது. இதற்காக சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் விஷன் 2030 என்ற திட்டத்தையும் அறிவித்திருந்தார். இதன் மூலம் சவுதியை ஒரு சர்வதேச பொருளாதார மையமாக மாற்ற வேண்டும் என்பதே அவரது திட்டம். இதன் காரணமாகவே அங்கு மதுவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சவுதியில் வசிக்கும் முஸ்லிம் அல்லாத தூதரக அதிகாரிகளுக்காக மட்டும் அங்கு ஒரு மதுபான கடை திறக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் அங்கு வசிக்கும் வெளிநாட்டு மக்களும் மது வாங்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. மது வாங்குவதற்கு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்கள் வருமானத்தை நிரூபிக்க வேண்டும். இதற்காக மதுக்கடையில் தங்கள் சம்பள சான்றிதழை கட்டாயம் காட்ட வேண்டுமாம். சவுதியில் இப்போது சராசரி மாத சம்பளமாக $2,750 இருக்கிறது. அதாவது சராசரி சம்பளத்தை விட 4.83 மடங்கு அதிகம் சம்பாதிப்பவர்கள் மட்டுமே அங்கு மது வாங்க முடியுமாம். கடந்த 1952ஆம் ஆண்டில் மன்னர் அப்துல் அஜீஸின் மகன் ஒரு பிரிட்டிஷ் தூதரை போதையில் சுட்டுக்கொண்ட சம்பவத்திற்கு பிறகே சவுதி அரேபியாவில் கடுமையான மதுவிலக்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இருப்பினும் இப்போது அதில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்துள்ளது. இப்போது ரியாத்தில் மட்டுமே மதுக்கடை இருக்கும் நிலையில் ஜெட்டா, தஹ்ரான் நகரங்களிலும் புதிய கடைகள் திறக்கப்பட உள்ளது.